ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 15,000. ஆமாங்க, 15,000 குறைய உள்ள சிறந்த ஒரு 5 மொபைலை பற்றி பார்க்கலாங்க. இந்த 5 மொபைல் தாங்க இப்போதைக்கு வெறித்தனமான மொபைல்ஸ். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெஸ்ட் மொபைல் அப்படின்னா அந்த மொபைலோட டிஸ்பிளே நல்லா இருக்கணும், கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் அதாவது ப்ராசஸ் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அது பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறோம். இந்த 5 மொபைலும் சும்மா வெறித்தனமாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் விஷயத்தில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் விவோ T3X இல்லை IQ Z9X. ரெண்டு ஒரே மாதிரி மொபைல், ஒரே பிராண்டு தான், நேம் மட்டும்தான் வேறு. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க. ஏன்னா விவோவும் ஐக்கும் வேறு வேறு கிடையாதுங்க, ஒன்று தான். அவங்க வெளியே வேறு வேறு பிராண்ட்லேயே உள்ள ஒன்று தாங்க. அதனால் அதே தாங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. அதே போல் 1000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் எல்சி டிஸ்பிளே தான், ஆனால் நல்ல டிஸ்பிளே சொல்லாங்க. ஏன்னா 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்கறனால நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அடுத்து டுயல் 50 MP கேமரா. பின்னாடி பக்கம் 2 கேமரா, அதில் ஒன்று 50 MP, இன்னொன்று 2 MP டெப்த்து. நம்மளுக்கு 50 MP ஒயிட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. சோனி சென்சார்னு சொல்லிக்கிறாங்க. நல்லாவே இருக்குது இமேஜ் குவாலிட்டி. ஏன்னா IQ விவோ எல்லாமே இமேஜ் கேமராவுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து 8 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 8 MP ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தருங்க. அடுத்தது 6000 mAh பேட்ரி, நல்லா மேசிவான பேட்ரி. நல்லா பெரிய பேட்டரி இருக்கிறனால அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குது. அவங்க 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து 4GB ரேம் வேரியன்ட்டு, 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலு 12,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 12,000 ப்ரைஸ், ஓகேங்களா? அடுத்து Snapdragon 6 Gen 1 ப்ராசஸ், நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான். இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ். 5 லட்சத்துக்கு மேலே ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் வருது. அப்போ ஸ்லிம்மான ஃபோன், 7.9 mm திக்னஸ் கொடுத்துறாங்க. IP64க்கான வாட்டர் ஸ்டென்ட் இருக்குது, ஓகேங்களா? நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இது. ஏன்னா IP64 வந்து இந்த எதுக்குமே இல்லை, இது கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் இருந்தால் ஒன்றும் ஆகாதுன்னு இருக்காங்க. அடுத்து 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் வந்து Android 14 இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. பேட்ரி நல்லா இருக்குது. அதே போல் கேமராவும் ஓகேவாக இருக்குது. ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ்ஸு, டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே. ஆனால் AMOLED கொடுத்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. அவங்க வந்து ஒரு 12,000 13,000 ரேஞ்சில் இருக்கிறனால அவங்க வந்து IPS கொடுத்துறாங்க, ஓகேங்களா? நாம் அடுத்த பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ். இந்த மொபைல் தாங்க. இது நீங்கள் கேட்டிருந்தீங்களே, அதாவது அப்படியே வந்து LCD இருந்தீங்க. இது AMOLED டிஸ்பிளேங்க. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளே 120 கொடுக்குறது இந்த ஒரே மொபைல் தாங்க இந்த செக்மெண்ட், இந்த ப்ரைஸில். அடுத்து கேமரா 64 MPக்கான கேமரா கொடுக்குறாங்க. நல்லா நீட்டான இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் கேமராவும் நல்ல கேமரா தான். டிஸ்பிளே வைஸ் ஓவரால் வெறித்தனமாக இருக்குது. அடுத்தது 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இது காமனாக கொடுக்குறதா அவங்க கொடுத்துக்கிறாங்க. அடுத்து 4GB ரேம் வேரியன்ட்டு, 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலு. இந்தியன் ப்ரைஸில் 14,000, ஓகேங்களா? அந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6300 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது இந்த செக்மெண்ட்டில். அடுத்தது 8.4 mm திக்னஸ், கொஞ்சம் குண்டான ஃபோனு. அடுத்து வெயிட் கம்மியான 183 கிராம் தான் கொடுத்துறாங்க. அடுத்து Android 14 இப்போ அப்கிரேட் தான். Android 14 தான் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட் இருக்குது, FM ரேடியோ இருக்குது, டுவெல் சிம், இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சார்ஜர் அடாப்டர் எல்லாம் உள்ளே வந்துடும், ஓகேங்களா? அதாவது டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே, கேமரா நல்ல கேமரா, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ், ஓவரால் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 14,000. இது லாவா பிளேஸ் எக்ஸ், ஓகேங்களா? இந்த லாவா அக்னி 2ங்கிறது ஒரு நல்ல ஃபோனாக வந்துச்சு. அதுலேருந்து லாவா நல்ல ஃபோனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல ஃபோன் தாங்க. இந்த ப்ரைஸில் நல்ல ஃபோன், ஒரு 14,000க்கு ஒரு ஓகேவான ஃபோன், ஓகேங்களா? அடுத்த ஃபோனை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் என்ன, Redmi 30 5G. ஆமாங்க, இது ஒரு 5G ஃபோன் தாங்க. ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு, சரிங்களா? இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. இது ஒரு LCD டிஸ்பிளே தாங்க, கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் ஓகேவான டிஸ்பிளே. ஏன்னா AMOLED கொடுத்து இந்த பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் இவங்களும் ஒரு 13,000 ப்ரைஸில் இருக்கிறதுனால அவங்களே IPS தான் கொடுத்துறாங்க. அடுத்து கேமரா 108 MPக்கான ப்ரைமரி கேமரா, நல்ல கேமரா தான், நல்லாவே இருக்குது. ரெட்மியில் எப்போவுமே ஃபோட்டோஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து 2 MP டெப்த்து கொடுக்குறாங்க, அது தேவையில்லாது. ஃப்ரண்ட்டில் 13 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க ரெட்மியில், அதை தான் சொல்லியிருக்காங்க இவங்களும்.
அடுத்தது 5030 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி, பெரிய பேட்டரி தான். அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது பேட்டரி லைஃபும் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான். அடுத்து 6GB RAM வேரியன்ட்டு 128GB இன்டெஸ்ட் வச்சுக்கிற மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் 13,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 12,999 ரூபா அந்த ப்ரைஸில் வந்திருக்கு. அடுத்ததோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2. இது ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க, நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஓகேங்களா, நல்ல ப்ராசஸ் தான். அடுத்தது இது வந்து IP55க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அடுத்தது இதில் Android 14 தான் இருக்குது. இப்போ இருக்கிறதா 5 சப்போர்ட் இது ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபோன் தாங்க. இதில் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. AMOLED கொடுத்து பெட்டராக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ஒரு 13 ரேஞ்சில் இருக்கிறனால அவங்க வந்து IPS தான் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ். டிஸ்பிளே மட்டும் ஓகேவான டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளே தான். ஏன்னா AMOLED கொடுத்து பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் ஓகேவான ஒரு 13,000க்கு ஒரு ஓகேவானது. ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் என்னென்னா Moto G64 5G. இதோட டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். கூட 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. LCD டிஸ்பிளே வந்தாலுமே எல்லாரும் 120 Hz கொடுக்குறனால நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்குறாங்க, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு இருக்கிறாங்க. அடுத்தது டுவெல் கேமரா 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது, ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குறீங்க. அடுத்து 16 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, அது ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. 6000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலுமே, கேமரா ஒரு ஆவரேஜாக இருந்தாலுமே பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 8GB RAM வேரியன்ட். இந்த செக்மெண்ட்டில் ஒரு 8GB RAM வேரியன்ட்டு 128GB இன்டெஸ்ட் வச்சுக்கிற மொபைல் வந்து நம்மளுக்கு 13,500 கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸில். ஓகேங்களா, அடுத்தது இதோட ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ் தாங்க. MediaTek Dimensity 7025 ப்ராசஸ். இது ஒரு நல்ல ப்ராசஸ் தான், நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஏன்னா இதில் வந்து ப்ராசஸ் நல்லா இருக்குது, அதே போல் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. 8.8 mm திக்னஸ், நல்ல குண்டான ஃபோனு. இதில் IP52க்கான வாட்டர் ஸ்டென்ட் இருக்குது, Android 14 இருக்குது சரிங்களா. அடுத்து 5G சப்போர்ட் இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டில் என்னென்னு சொல்லிடுறேன், நம்மளுக்கு வந்து பேட்டரி நல்லா இருக்குது, ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ், அப்புறம் ஒரு ஓகேவான டிஸ்பிளே, ஓகேவான கேமரா, இதெல்லாம் சேர்ந்ததாங்க Moto G64. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் என்ன CMF Phone 1. இது ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்து 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் 2000 nits கொடுக்குறாங்க. நல்ல டிஸ்பிளேங்க, டிஸ்பிளே வைஸ் ஓவரால் வெறித்தனமாக இருக்குது. அடுத்து 50 MPக்கான டுவெல் கேமரா கொடுக்குறாங்க, 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க, நல்ல கேமரா குவாலிட்டி. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. CMF ஃபோன் அப்படிங்கிறது நத்திங் ஃபோனோட பிராண்டு தான் CMF ஃபோன் அப்படிங்கிறது. அதே போல் கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி, 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. 6GB RAM வேரியன்ட்டு 128GB இன்டெஸ்ட் வச்சுக்கிற மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் 14,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃபரோட. சரிங்களா, இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7300 ப்ராசஸ் கொடுக்குறாங்க, நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். சரிங்களா, 8.2 mm திக்னஸ். அடுத்தது IP52 ரெசிஸ்டன்ட் இருக்குது. அடுத்து Android 14 இருக்குது, 5G சப்போர்ட்டுக்கு இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ்ஸு, அதே போல் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இந்த மொபைல் இருக்குதுங்க. சரிங்களா, இது CMF Phone 1. ஓகேங்களா, நத்திங் ஃபோனோட மாடல் தான். ஓகேங்களா, இந்த 5 ஃபோன் தாங்க இப்போதைக்கு நல்ல ஃபோனுங்க. உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். எனக்கு CMF ஃபோன் ஒன்று பிடிச்சிருக்கு, அதே போல் Redmi 30 5G அது பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது Vivo IQ 2 ஒன்று தான், அந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன மொபைல் ஃபேவரட்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். என்னோட சொல்லிட்டேன், நீங்கள் எந்த ஃபோன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் இருக்குதா, அதே போல் இது வந்து ரிவ்யூ பார்த்து வாங்க, இது போல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஸ். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.